இன்னைக்கு ஒரு வசனம் பார்க்கலாமா? நம்பிக்கை தர்ற ஒரு வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. வசனமே சொல்லுது, லைனே சொல்லுது, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்ல. எவ்வளோ மனுஷன் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நான் உன் கூட இருக்கேன், என்னன்னாலும் எனக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணு, எந்த நேரத்தில் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், தன் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் நம்பின நண்பர்களாக இருக்கலாம், லக்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், என்ன சூழ்நிலை வேணால் சொல்லு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை அவங்க இருப்பது கிடையாது. ஆனால் கூட இருக்கிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா என் யூத ராஜசிங்கம் மாத்திரம்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்கிற. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்னடா வாழ்க்கையை நீங்கள் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை துளிர வைக்கிறதுக்கு ஏன் ஆண்டு உங்கள் கரத்தை பிடிக்க போகிறாரு. இன்றைக்கி இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டோட கரத்தை பிடிச்சி விட்டு போனீங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வலது கரத்தை நீட்டி சொல்லுங்கள், என் கரத்தை நீங்கள் பிடிங்க ஏசப்பா நீங்கள் சொல்லி பாருங்கள். அவர் உங்கள் கரத்தை ஒரு நாள் உங்களை கரத்தை விட்டு விலகி போகிற தேவன் கிடையாது. அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் கரத்தை இறுக்கி பிடிக்க போகிறார். இந்த நாளில் என் ஆண்டோடைய வல்லமையின் மகிமை உங்கள் கூடாரங்களுக்குள்ள, உங்கள் இருதயங்களுக்குள்ள, அந்த எலும்புகளுக்குள்ள, நாடிகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள அந்த வல்லமையின் அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. அது பாய்ந்து போகிறது. இந்த வேளையில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க உள்ளங்களை அவர் தட்டி எழுப்புறா. நான் இருக்கேன், நீ பயப்படாத, அதை நீ ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. உலகத்தை பார்த்து பயந்து உட்கார்ந்துருக்கீங்களா? குடும்பத்தை பார்த்து பயந்து உட்கார்ந்துருக்கீங்களா? எப்படா வாழ்க்கையை ஓட்ட போறேன்னு சொல்லி பயந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தட்டுறாரு, எழுந்துரு, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி அவர் ஆணித்தரமாய் அச்சாரமாய் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எழுந்து நின்று நான் வரேன் ஏசப்பான்னு சொல்லி உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கலாமா?